நமது முக்கிய விருந்தாளி ஏற்கனவே கூறியது போல புற்றுநோய் ஒரு முக்கிய ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இப்போது இருக்கிற புள்ளி விவர கணக்குப்படி இது அதிகரித்துக் கொண்டே போகும் நிலைமைதான் இப்பொழுது இருக்கிறது. அதில் குறிப்பாக மார்பக புற்றுநோய் என்று பார்க்கும்போது எல்லா புற்றுநோய்களையும் வைத்து பார்த்தால் ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் சேர்த்து முதல் இடம் வகிப்பது, அதாவது மிக சாதாரணமாக காணப்படுவது நமது நாட்டில் மார்பக புற்றுநோய். அதாவது பெண்கள் புற்றுநோய்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 25%. 4 புற்றுநோயில 1 புற்றுநோய் பெண்களுடைய மார்பக புற்றுநோய். அப்ப அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கே தெரியும். அதே சமயத்துல நமது நாட்டுல என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா அதனுடைய விழிப்புணர்ச்சி. இதனை பத்தி பொதுமக்கள் பல பேருக்கு இன்னும் அதனுடைய முக்கியத்துவம் தெரிவதில்லை. இது ஏன் தெரிய வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய மார்பக புற்றுநோய் கிட்டத்தட்ட 100%, 90%க்கு அதிகமாக நிச்சயமாக குணப்படுத்த முடியும். அப்படின்னு சொன்னால் நிரந்தரமாக அந்த நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து பிறகு வேறு காரணங்களால் இருக்கலாம். அந்த அளவுக்கு அதனுடைய வித்தியாசம் இருக்கிறது ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிப்பதற்கும் முற்றிய கட்டத்தில் கண்டுபிடிப்பதற்கும். இரண்டாவது, மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளை குறைப்பதற்கும் பல ஆபத்து காரணிகளை பெண்கள் குறைக்கலாம். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் உடல் எடை கூடுதலாக இருந்தாலே மார்பக புற்றுநோய் வருவதற்கு அதிக சாத்தியதை இருக்கிறது. இது போன்ற பல விஷயங்கள் பெண்களுக்கு சமுதாயத்தில் தெரிந்தால் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். மார்பக புற்றுநோய் வருவதற்குண்டான வாய்ப்பை குறைக்கலாம். அதே சமயத்தில் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கவும் செய்யலாம், கண்டுபிடித்து பூர்ணமாக குணமடையலாம். இந்த போன்ற விஷயங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் போன்ற மருத்துவ உலகில் இருப்பவர்களுக்கு குறிக்கோள். இன்று நடக்கும் இந்த நடை மார்பக புற்றுநோயுடைய விழிப்புணர்ச்சியை பொதுமக்களிடம் உயர்த்துவதற்காக அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக நடத்துவது. இது நாங்கள் ஆண்டுதோறும் நடத்துகிறோம். இந்த வருஷம் இன்றைய தேதியில் நடத்துகிறோம். உங்கள் போன்ற ஊடகத்தின் மூலமாகத்தான் இங்கு வரும் நண்பர்கள் அல்லாமல் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா. மிக்க நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஆர்கனைஸ் பண்ற வாக்கத்தான் நடைபயிற்சி. மார்பக புற்றுநோய் தடுப்பதற்காக இது ஒரு முயற்சி. இதோட இது 5வது வருஷம் நாங்க பண்றது. 2021ல ஸ்டார்ட் பண்ணோம். யூஸ்வலா என்னன்னா அக்டோபர்னா எல்லாம் அவேர்னஸ், பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்ச்சி பத்தி பேசுவாங்க. பட் விழிப்புணர்ச்சியோட நிறுத்தாம அது ஆக்ஷன், அதற்கான அதாவது உடற்பயிற்சி நடைபயிற்சி நம்ம ரெகுலரா பண்ணணும்ன்றதுக்காக நம்ம இதை மேற்கொள்றோம். ஏன்னா உடற்பயிற்சி மற்றும் நமது சாப்பிட வேண்டிய டயட், இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸா இருக்கு. மார்பக புற்றுநோய் மட்டும் இல்லாம நிறைய வியாதிகள், இன்றைய வியாதிகளுக்கு இது காரணமா இருக்கிறதுனால, முக்கிய காரணமா இருக்கிறதுனால உடற்பயிற்சி ரெகுலரா பண்றதுக்கு இது ஒரு ஊக்கமா இருக்கும்ன்றத எதிர்பார்க்கிறோம். Good morning. As today we know this MGM hospital is conducting a cancer awareness work. It's a good thing which is they adopt every year for raising the awareness about the cancer. As almost everybody knows, the breast cancer is one of the commonest cancer in the woman, and the second is cervical. For the women and men, the lung and the head neck cancers. This can be prevented by taking small lifestyle changes like adopting healthy diet, exercise, avoiding tobacco, alcohol and lifestyle. So I urge to everyone to adopt this lifestyle and small limitations in our life to have a healthy way towards the life. With this, I again congratulate this MGM hospital for conducting this work this year also, and thank you. Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.